அவரவர் நிதி ஆற்றலை பொறுத்து சிக்கனமாக அதேவேளை சீராக தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளிக்கு அதிகமாக செலவு செய்துவிட்டு பிறகு கஷ்டப்படக்கூடாது என்றார் அவர். இந்த ஒளிவிளக்கு பண்டிகை மலேசிய இந்திய சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு, குறிப்பாக கல்வி மறுமலர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, வளப்பமான சமூக கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு கட்டியம் கூறுவதாக அமைய வேண்டும். பண்டிகையை நாம் அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் நம்மிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கும் இந்த தீபத் திருநாள் மிக மிக அவசியம். தவிர நமது சமய பாரம்பரியத்தை வழி கட்டி காப்பதற்கும் இத்தகைய பண்டிகைகள் துணை புரியும் என்றார் அவர். இவ்வேளையில் தங்களின் எதிர்காலத்தையும் உயர்கல்வி பயணத்தையும் தீர்மானிக்கும் SPM தேர்வில் அமரவிருக்கும் நம் சமுதாய மாணவர்கள் தீபத் திருநாள் மகிழ்ச்சியில் திளைக்கும் அதே வேளை தங்களின் கல்வி பயணத்தில் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். உயர்கல்வி ஒன்றுதான் நம் சமுதாயத்தை காக்கவல்ல ஒரே ஆயுதம். அதனால்தான் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான வெள்ளியை நம் சமுதாய மாணவர்களின் நலம் கருதி மாய்காவின் கல்விக்கரமான MIED மூலம் கல்வி உதவி நிதியாகவும் கடனாகவும் வழங்கி வருவதாக அவர் கூறினார். எனவே இந்த 2025 தீபாவளியில் இந்திய சமுதாயம் எல்லா நலமும் வளமும் பெற இறைவன் அருள் புரியட்டும் என கூறி மலேசிய வாழ் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் விக்னேஸ்வரன் தீபாவளி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார்.